Next நம்ம பார்க்குறது ஸ்டாண்டர்ட் equation of hyperbola. ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் equation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x square by a square minus y square by b square is equal to 1. இதுதான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், சரியா? அடுத்தது ஒரு ஃபிக்ஸட் லைன், சரியா? இது பொதுவாக நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம், இதை டைரக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டும் ஃபிக்ஸட் லைனும் எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து எல்லுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். தட் இஸ் எஸ் இசட், சரியா? எஸ் இசட்னே போட்டுக்கலாம். கன்சிடர் இட் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இதையே எக்ஸ் ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா வழக்கம் போல் லெட் பி பி மூவபிள் பாயிண்ட், தட் இஸ் எக்ஸ் கமா ஒய். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ பியிலேருந்து அதே ஃபிக்ஸட் லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம், பிஎம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புரிஞ்சுதா? அப்புறமாட்டு ஏற்கனவே எலிப்ஸில் சொன்ன மாதிரியே தான் எஸ் இசட்டை ஏ டேஸுங்கிற பாயிண்ட், இந்த எஸ் இசட்டை ஏ டேஸுங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணுது, இன்டர்னல் ஆட்டும் எக்ஸ்டர்னல் ஆட்டும் E:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணு, சரியா? அப்போ given இதெல்லாம் SB the fixed point, LB the fixed line, draw SZ perpendicular to the fixed line L, consider it as x-axis, let P of x comma y be the movable point. அதுக்கு முன்னாடி சொன்ன வேர்டிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கணும். P of x comma y be the movable point, சரியா? draw PM perpendicular to L, இதெல்லாம் எழுதியிருக்கு. Now நான் சொன்னது எல்லாமே வேர்டிங்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க. Now A and A dash divides SZ internally and externally. Internally and externally in the ratio என்ன வந்திருக்கு, E:1. இந்த எஸ்இசட்டை ஏங்கிற பாயிண்ட்டு இன்டர்னலாக டிவைட் பண்ணுது, ஏ டேஸுங்கிற பாயிண்ட்டு எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுதுன்னு வச்சுப்போம், சரியா? அப்போ சச் தட்னு போட்டு நமக்கு எலிப்ஸில் சொன்னது மாதிரியே தான். எலிப்ஸுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அப்படி தானே? இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வந்துருக்கு. சச் தட் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. இப்போ என்ன பண்ணலாம்னா ஏ டேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையும். ஏ டேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சோம்னா, so consider it as y-axis, then it is known as origin, that is center of the hyperbola. ellipse மாதிரியே தான். அப்போ அதையும் சொல்லிடலாம். therefore என்ன வந்துடுது பாருங்க, CA is equal to CA dash is equal to A. புரிஞ்சுதா? நான் சொல்லக்கூடிய வேர்டிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த எஸ்இசட்டை ஏங்கிற பாயிண்ட்டு E:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது இல்லையா? ஸோ now SA by AZ is equal to E. Then SA is equal to E into AZ. புரிஞ்சுதா? அப்புறம் இது எல்லாத்தையுமே வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கு எழுதுங்க. லாஸ்ட் கிளாஸு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் தான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கேட்டிருந்து, அது ஒழுங்காக எழுதியிருப்பீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்ஏ இது வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கு எழுதுனா நமக்கு எஸ்ஏ தான் வேணும், இவ்வளவு தான் வேணும். ஸோ சிஎஸ் மைனஸ் சிஏ, சியிலேருந்து எஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து சிஏவை கிடைச்சிடலாம். ஸோ சிஎஸ் மைனஸ் சிஏ ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏஇசட். ஏஇசட் எப்படி எழுதுனா, சிஏ மைனஸ் சிஇசட், சிஏ மைனஸ் சிஇசட். புரிஞ்சுதா? ஸோ இதில் என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள், சிஎஸ் மைனஸ் ஏ, அடுத்தது ஏ மைனஸ் சிஇசட்.
புரிஞ்சுதா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ என்ன பாருங்க, ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட்டு எஸ் இசட்டை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது. அப்போ எஸ் ஏ டேஷ் பை ஏ டேஷ் இசட் இஸ் ஈக்குவல் டு இ. எலிப்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் வரும். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ டேஷ் இசட். எஸ் ஏ டேஷ், எஸ் என்ன இருக்குது, ஏ டேஷ் என்ன இருக்குது, இன்பிட்வீன் சி இருக்குது. ஸோ சிஎஸ் ப்ளஸ் சிஏ டேஷ் தென் இ இன்ட்டு ஏ டேஷ் இசட் என்ன இருக்குது, அதில் இன்பிட்வீன் சி இருக்குது, சிஏ டேஷ் ப்ளஸ் சி இசட். அப்போ நமக்கு என்ன நல்லா தெரியும், சிஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதனால் சிஏ டேஷுக்கு பதிலாக ஏ போட்டு எழுதிருங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இசட். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், 2 + 1. சரியா? சிமிலர் ப்ராசஸ் தான், 2 + 1. இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ சிஎஸ் ப்ளஸ் சிஎஸ் 2CS. இங்கேயுமே ஈயை காமனாக எடுத்துருங்க. ஸோ என்ன வந்துடுது பாருங்கள், சிஇசட்டும் சிஇசட்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் சிஇசட், இங்கே மைனஸ் சிஇசட் கேன்சல் ஆயிரும். ஸோ 2AE. சரிண்ணா? இந்த 2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇ. அதே ரிசல்ட் தான். சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு யாருப்பா, ஏஇ. அப்போ சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇனா இந்த பாயிண்ட் சி தானே ஆரிஜின், இதுலேருந்து இது வரைக்கும் ஏஇ. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வந்துடும், ஏஇ, 0. ஏஇ, 0. அதே மாதிரி சிமிலராக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 - 1 இது ரெண்டையும் ஒன்றை மைனஸ் பண்ணுறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியாச்சுன்னா என்ன வரும் பாருங்கள், சிஎஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் சிஎஸ் ப்ளஸ் ஏ. சரிண்ணா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அடுத்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ஈயை காமனாக எடுத்துக்கோங்க. ஈயை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் சிஇசட், இதில் மைனஸை ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் ஏ ப்ளஸ் சிஇசட். புரிஞ்சுதா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போ யார் கேன்சல் ஆயிடுவா, சிஎஸ் கேன்சல். ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ கேன்சல், இ இன்ட்டு 2CZ. இந்த 2 கேன்சல். ஸோ CZ இஸ் ஈக்குவல் டு A/E. சிமிலர் ப்ராசஸ் தான். CZ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, A/E. அப்போ CZ இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது வரைக்கும், ஆரிஜின்லேருந்து இந்த Z வரைக்கும் உள்ளது A/Eனா, அப்போ இந்த பாயிண்ட் என்ன வந்துடும், A/E, 0. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து AE, 0, இந்த பாயிண்ட் A/E, 0. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும், A/E, Y. இங்கே உள்ள x ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், பாயிண்ட் Pயில் உள்ள y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ். இது A/E, 0. CZ is equal to A/E. ஸோ A/E, 0. இதே x ஆக்சிஸ் வேல்யூ தான் எம்முக்கும் வரும். ஸோ A/E, y ஆக்சிஸ் வேல்யூ y. அவ்வளோதான். இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. எஸ்ங்கிறது யார், AE, 0. Pங்கிறது x, y. அடுத்தது எம்ங்கிறது என்ன வந்திருக்கு, எம் என்ன வந்திருக்கு பாருங்கள், A/E, y. புரிஞ்சுதா? அவ்வளோதான். நமக்கு தேவையான பாயிண்ட் தான் எழுதிட்டேன். ஸோ இனி பை யூஸிங் டெஃபினிஷன் ஆஃப் கோனிக், டெஃபினிஷன் ஆஃப் கோனிக் படி என்ன வந்திருக்கு, SP/PM இஸ் ஈக்குவல் டு E. இல்லையா? SP/PM is equal to E. Therefore, SP square is equal to E square into PM square. அப்போ SP square இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் x minus AE the whole square plus y minus 0 the whole square is equal to E square into PMனா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் என்ன வந்திருக்கு, x minus A/E the whole square then y minus y the whole square 0 ஆயிடும். புரியுதா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன வந்துடுது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், A ஸ்கொயர், அடுத்தது B ஸ்கொயர் மைனஸ் 2x இன்டு AE ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கேயே அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும், E ஸ்கொயர் இன்ட்டு XE மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர். சரியா? XE மைனஸ் A த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை E ஸ்கொயர். ஸோ E ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சரிண்ணா? இதை ஈக்குவல் டு இதை எழுதியிருக்கிறேன்.
இனி a minus b the whole square பாருங்க a square plus b square minus 2xe into a minus 2xe into a இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் என்னது, ஹைப்பர்போலா என்னது, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை இங்கே கொண்டாந்துடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்ன கொண்டு வந்திருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயராக வரணும். சரியா? அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் நமக்கு இப்போ மைனஸ் வர வேண்டியது இருக்கிறதுனால இது அப்படியே எழுதுனீங்கன்னா எலிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். மைனஸ் வரணுங்கிறதுனால இப்போ இதுலேருந்து ஒரு இ ஸ்கொயரை காமனாக எடுங்க. சரியா? இ ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வந்துடுது, இல்லை எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கும். எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வந்துருக்கு, இ ஸ்கொயர் அல்ல 1 மைனஸ் இ ஸ்கொயர் வரும். அல்லது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வந்துருக்கு, இ ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே இருந்து என்ன வந்திருக்கு, ஒரு மைனஸ் இ ஸ்கொயரை காமனாக எடுங்க, இல்லை மைனஸ் ஏ ஸ்கொயரை காமனாக எடுங்க. மைனஸ் ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்து வந்துச்சுன்னா இ ஸ்கொயர் மைனஸ் 1. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துருன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. புரியுதா? இதுலேருந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் இங்கேருந்து மைனஸ் ஏ ஸ்கொயரையும் காமனாக இருக்கும். அதான் வித்தியாசம். இல்லைனா நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா எலிப்ஸுக்கு இக்குவேஷன் வந்துடும். ஸோ நமக்கு ஈக்குவல் டு ஒன்று வரணுங்கிறதுனால, ஸோ ஈக்குவல் டு 1 வரணுங்கிறதுனால நமக்கு ஆர்ஹெச்எஸில் என்ன டைம் இருக்குது, ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 சேம் டைமால் டிவைட் பண்ணிக்கோங்க. சேம் டைமால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன கிடச்சிரும், இந்த இடத்துல எழுதுறேன். சரியா? ஸோ இதில் எழுதுறேன், சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன வந்திருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை, இதில் எழுதிக்கலாம். ஸோ டிவைடிங் பை a square into e square minus 1. So x square by a square minus y square by a square into e square minus 1 is equal to 1. Therefore, என்ன வந்திருக்கு, x square by a square minus y square by b square is equal to 1. அவ்வளோ, இதான் என்னது, equation of required hyperbola. இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா, here b square is equal to, சரியா, b square is equal to a square into e square minus 1. சரியா? இங்கே எழுதிக்கிறேன். சரியா? here இதுக்கு கீழே எழுத வேண்டியது b square is equal to a square into e square minus 1. b square is equal to a square e square minus a square. That is b square is equal to c square minus a square. இதையும் ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக சி இஸ் ஈக்குவல் டு ஏஇன்னு தானே எடுப்போம். அதனால் இங்கே ஏஇ த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் சி ஸ்கொயர். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ கண்டிஷன் ஃபார் ஹைப்பர்போலான்னு சொன்ன உடனே உங்களுக்கு இது ஞாபகத்தில் வந்திருக்கணும். சரியா? ஒன்றில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. அங்கே என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுனா, எலிப்ஸை பொறுத்தளவில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் போடுவோம். இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1, அல்லது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது எலிப்ஸாக இருந்தால் என்ன வரும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். அதான் ஒரு சின்ன வித்தியாசம். அப்போ கண்டிஷன் ஃபார் ஹைப்பர்போலா அப்படின்னு கேட்டாச்சுனாலே இ கிரேட்டர் தேன் 1. சரியா? ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லியாச்சுனால என்னது, இ கிரேட்டர் தேன் 1 எழுதியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கணும். இதை எழுதுனீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதை எழுதுனீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதுனீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு மென்ஷன் பண்ணுங்கள், அல்லது இந்த இதை எழுதியிருக்காங்க. இன்னொரு ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கண்டிஷன் உண்டு இல்லையா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, கேபிட்டல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0. இந்த 3 கண்டிஷனையும் சேர்த்து தான் எழுதணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். அப்போ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லியாச்சுனால என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.
இங்கே a greater than bன்னு போடணும்னு போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. எலிப்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, a greater than bன்னு கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கண்டிப்பாக போட வேண்டாம். சரியா, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அவ்வளோ. சரி, இப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வழியாக தானே போகும், வெர்டெக்ஸ் வழியாக. ஸோ இப்படி ஒன்று இருக்கும். சேம் ப்ராசஸாக இந்த பக்கம் ஒன்று இருக்கும். சரியா, இது ஓரளவு இந்த டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்காப்லையே போட்டுக்கோங்க. ஏ டேஷ் இந்த பக்கம் ஒன்று இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி இதுதான் ஃபோக்கஸ். என்ன வந்திருக்கு, அங்கே எஸ் போட்ட மாதிரி இங்கே என்ன போட்டுக்கணும், எஸ் டேஷ். அப்போ இது வந்து என்ன வந்துடும் பாயிண்ட்டு, அது ஏஇ கமா 0னா இங்கே பாயிண்ட் என்ன வந்துடும், மைனஸ் ஏஇ கமா 0. அதே மாதிரி அங்கே இந்த ஃபோக்கஸுக்கான கரஸ்பாண்டிங் டைரக்டர்ஸ் எல், சரிதானே, இந்த ஃபோக்கஸுக்கான கரஸ்பாண்டிங் டைரக்டரிஸ். சரியா, நாம் இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக போட்டுக்கோங்க, அதான் உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும். சரியா, இந்த டிஸ்டன்ஸ் சிஏ டேஷ். சரியா, திருப்பி அடிச்சுட்டு எழுதுகிறேன். என்ன வந்துடுதுன்னு பாருங்க, சிஇசட், இதை இசட்னு வச்சுக்கலாம், இசட் டேஷ். இது என்ன வந்திருக்கு, ஏ டேஷ். சரியா, இது என்ன வந்துடும், ஏ டேஷ். அப்போ இது வழியாக தான் அடுத்த ஹைப்பர்போலா இருக்கும். இந்த பக்கம் ஒன்று ரைட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து யார், ஏ கமா 0. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வந்துடும், மைனஸ் ஏ கமா 0. புரிஞ்சுதா? சரிண்ணா, சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இந்த பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஏ கமா 0. அப்போ ஒரு ஃபோக்கஸ், ஒரு டைரக்ட்ரிஸ் வந்து இது எல். அப்போ இன்னொரு டைரக்ட்ரிஸ் வந்து என்ன வரும், எல் டேஷ் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும், எஸ் டேஷ். சரியா, எலிப்ஸ் மாதிரியே தான், அங்கேயும் 2 ஃபோக்கஸ் 2 டைரக்ட்ரிஸ், இங்கேயும் 2 ஃபோக்கஸ் 2 டைரக்ட்ரிஸ். இதுக்கு வந்து மைனஸ் ஏஇ கமா 0, இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ பை இ கமா 0. புரிஞ்சுதா? இங்கே வந்து ஏ பை இ கமா 0, இங்கே மைனஸ் ஏ பை இ கமா 0, இங்கே சென்டர் வந்து 0 கமா 0, அவ்வளோதான். இப்போ ஹைப்பர்போலாங்கிறது, ஸோ ரைட் சைடு ஓப்பன் பண்ண பேரபோலா, அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடு அது பேரபோலா மாதிரி இருக்காது. இந்த கரு வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சிருக்கும். சரி, அதனால பேரபோலா மாதிரி இப்படி வராது. சரியா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் நல்லா தெரியும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இது என்னது, அங்கே நம்ம மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொன்னதை இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே யார் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஏ டேஸ் மார்க் பண்ண மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம், பி டேஸ் ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இது சப்போர்ட்டுக்காகும். ஸோ இதை என்ன சொல்லுவோம், அங்கே மேஜர் ஆக்சிஸ் சொன்னது இங்கே என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அங்கே மைனர் ஆக்சிஸ் சொன்னதை இங்கே கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் சொல்லுவோம். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான், கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது கேட்பாங்களான்லாம் தெரியாது, ஆனால் தெரிஞ்சு வச்சா தான் நமக்கு சம்மு கிளியராக செய்ய முடியும். நம்ம எலிப்ஸ் மாதிரியே இப்போ ஹைப்பர்போலாலையும் 2 டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா இருக்குது. ஸோ equation of hyperbola with x axis as transverse axis, x square by a square minus y square by b square equal to 1. Equation of hyperbola with y axis as transverse axis, y square by a square minus x square by b square equal to 1. ஸோ ரெண்டுக்கும் ஃபிகரை பார்த்துக்கோங்க. ஸோ எது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோ அதில் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஃபஸ்ட்டு சென்டர் வந்து வழக்கம் போல் 0,0 தான். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் யார், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா, தெளிவாக எழுதிக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், அடுத்தது கான்ஜுகேட் ஆக்சிஸ், அடுத்தது வேறு என்ன வரும், ஃபோக்கி, தென் equation of lattice rectum, then equation of directrices, then equation of lattice rectum, equation of directrices, then vertices,
சரியா? vertices சொல்லும்போது இது என்னது? vertices of transverse axis. இதில் b ன்னு போட்டு vertices of conjugate axis. So vertices of vertices சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் யாருக்குள்ளது? transverse axisக்குள்ளது. அடுத்தது கான்ஜுகேட் ஆக்சிஸோடது. சரியா? இப்போ நம்ம சம்மில் கேட்கும்போது transverse axis மட்டும் தான் எழுதினா போகிறோம். தென் வேறு என்னது? வெர்டிசஸ் சொல்லியாச்சு, ஃபோக்கஸ் சொல்லியாச்சு, தென் ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம், டைரக்ட்ரிசஸ் எல்லாம் சொல்லியாச்சு. தென் வந்திருக்கு லென்த் ஆஃப் transverse axis. சரியா? தென் லென்த் ஆஃப் conjugate axis. சரியா? then length of lattice rectum. சரியா? இது எல்லாமே நம்ம இப்போ எழுதணும். டேட்டாஸ் பாருங்க. சென்டர் வந்து ஆரிஜின் தான். ஆரிஜின் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் y = 0 போட்டுக்கலாம். சரிதானா? இது தெரிஞ்ச விஷயம் தானே. கான்ஜுகேட் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ், y ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x = 0 போட்டுக்கலாம். ஃபோக்கி வந்து என்ன வந்திருக்கு? +or - AE, 0 போடணும், அல்லது +or - C, 0. சரியா? AEக்கு பதிலாக C போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம். வாட் இஸ் லாட்டஸ் ரெக்டம்? Lattice rectum is a focal chord perpendicular to the axis of the curve. இது ஒரு ஃபோக்கல் கார்டு தான். இதான் lattice rectum அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணா? lattice rectum is a focal chord perpendicular to the axis. அதே மாதிரி தான் இங்கே ஒன்று. சரியா? இதே நம்ம என்ன சொல்லுவோம்? lattice rectum அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? தென் என்ன வந்திருக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் lattice rectum என்ன வந்திருக்கு? x = +or - AE. Equation of directrices x = +or - A/E. இது x = +or - C ன்னு சொல்லலாம். x = +or - C ன்னு சொல்லலாம். Then vertices of transverse axis +or - A, 0. Conjugate axis 0, +or - B. இது 0, B ன்னு சொல்லலாம். இதை 0, -B அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? Then length of transverse axis A dash is equal to 2A. Length of conjugate axis B dash is equal to 2B. Length of lattice rectum 2B square by A. Length of transverse axis 2A na. Length of semi transverse axis பாதி. சரியா? A. அதே மாதிரி length of semi conjugate axis B. அவ்வளோதான். அப்போ length of semi lattice rectum B square by A. 2B square by A இல்லை? அப்போ அதில் பாதி. ஸோ B square by A. அவ்வளோதான் டேட்டா. புரிஞ்சுதா? இது எல்லாமே என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்குள்ள டேட்டாஸ் தான் இது. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன? செகண்ட் டைப்போட டேட்டா. சென்டர் வந்து இது எழுதிடுங்க, நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. அடுத்து செகண்ட் டைப்பு இந்த படத்தை வரைஞ்சி அப்புறம் இது கீழே எழுதுங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x = 0. கான்ஜுகேட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு? y = 0. இது 0, +or - AE அல்லது என்ன போட்டுக்கலாம்? 0, +or - C. ஸோ இங்கே x = போட்ட இடத்துல என்ன போடணும்? y = போடணும். தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் y = வந்திருக்கு +or - A/A. தென் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? 0, சரியா? 0, +or - A. அடுத்தது என்ன வந்திருக்கு? +or - B, 0. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ண மாதிரியே இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஒரு பியும் B டேஷும் போட்டுக்கலாம். அப்போ என்ன வந்திருக்கு? ஸோ B, 0. இங்கே என்ன வந்திருக்கு? -B, 0. அவ்வளோ. புரிஞ்சுதா உங்களுக்கு? தென் அதே மாதிரி தான் என்னது? ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய இந்த லைனுக்கு பேர் தான் என்னது? இது ஒரு லேட்டஸ் ரெக்டம். ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய இன்னொரு லைனுக்கு பேர் என்னது? அடுத்தது ஒரு லேட்டஸ் ரெக்டம். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அதே தான். A dash is equal to 2A. லென்த் ஆஃப் கான்ஜுகேட் ஆக்சிஸ் அதுவே தான். B dash is equal to 2B. லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் 2B square by A. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இந்த டேட்டாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஈக்குவேஷன் ஆஃப்
ஹைப்பர்போலான்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் ஒன், அல்லது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலான்னு சொன்னோடனே இது ஞாபகத்தில் வந்தால் மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். சரியா? இந்த ரெண்டில் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்திருக்கோன்னா இதை எழுதும்போது திருப்பியும் சொல்கிறேன், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸோட டேட்டா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அங்கே மேஜர் ஆக்சிஸ் சொன்னது இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுதோம், அங்கே வந்து மைனர் ஆக்சிஸ்ன்னு சொன்னது இங்கே கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, இன்னொரு விஷயம், அங்கே வந்து எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தாச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் எலிப்ஸில். ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் இருந்தாச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட் இருந்தாச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் டேர்ம் ஃபஸ்ட் இருந்தாச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதனால தான் இங்கே ஏ கிரேட்டர் தென் பி போட வேண்டாம்னு சொன்னேன். புரியுதா? அங்கே இந்த பெரிய நம்பர் தான் டிசைட் பண்ணும். எதுக்கு கீழே, எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் ஒய் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். இதுதானே, எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எலிப்ஸில். பட் இங்கே அப்படி கிடையாது, ஏபி பிரச்சனை கிடையாது. எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் டேர்ம் ஃபஸ்ட் இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் டேர்ம் ஃபஸ்ட் இருந்தால் ஒய் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே கொஞ்சம் காமன் டேட்டா எழுதி போட்டிருந்தேன் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? எலிப்ஸுக்குன்னு கொஞ்சம் காமன் டேட்டா எழுதி போட்டிருந்தோம், ஒரு 8 காமன் டேட்டா. அதே தான் இங்கேயும் பாருங்கள். CA is equal to CA dash is equal to A. So AA dash is equal to 2A. அடுத்தது CB is equal to CB dash is equal to B. So BB dash is equal to 2B. CS is equal to CS dash is equal to AE. So SS dash is equal to 2AE. CZ is equal to CZ dash is equal to A by E. So ZZ dash is equal to 2A by E. அவ்வளோ புரிஞ்சுதா இல்லையா? வெரி சிம்பிள். ஸோ கவனமாக ஃபிகரை வரைஞ்சி அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது எழுதி பாருங்கள். அப்போ தான் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகும். டேட்டாஸ் நல்ல தரவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நோட்டு, இஃப் த சென்டர் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் 0,0 to h,k. அப்போ இதில் பார்த்தே தெரியுது, சென்டர் மாறியாச்சுனாலே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லக்கூடாது, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் parallel to என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ். parallel to எக்ஸ் ஆக்சிஸ்னா அதோட equation y is equal to 0. ஸோ சென்டர் யாருங்க, h, kங்கிறதுனால y வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், 0 + k. அதே மாதிரி கான்ஜுகேட் ஆக்சிஸ் இஸ் parallel to y ஆக்சிஸ். ஸோ அதோட equation x is equal to 0, x வேல்யூ ஆட் பண்ணுங்க, x is equal to h. வெரி சிம்பிள். தென் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து 0, h, k தான். ஃபோக்கி என்ன வரும், ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா +or - AE, 0 வரும். ஆக்சுவலி +or - C, 0ன்னு எழுதுவோம் இல்லையா? இது கூட h ஆட் பண்ணுங்க, h +or - C, then 0 + k. சரியா? அவ்வளோ. சிக்கு பதிலாக ஏங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் vertices of transverse axis +or - A, 0. ஸோ இங்கே h வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க, h +or - A + k. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். vertices of என்ன வந்திருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி தான் கான்ஜுகேட் ஆக்சிஸும் எழுத முடியும். சரியா? தென் அடுத்தது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எழுதுமா? ஸோ என்ன வந்துடும், ஃபோக்கஸில் உள்ள எக்ஸ் வேல்யூ. அப்போ x is equal to h +or - C. ஆக்சுவலி x is equal to +or - AE அல்லது +or - C வரும். எக்ஸுங்கிறதுனால அந்த சென்டரில் உள்ள எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்க, h +or - C அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஃபோக்கஸில் உள்ள எக்ஸ் வேல்யூ எழுதினாலும் போதும். தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ், x is equal to +or - A by E. ஸோ h +or - A by E.
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை கூட எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். தென் அடுத்து என்ன வந்திருக்கு, மற்றபடி லென்த்லாம் சேமாக தான் வரும். லென்த் ஆஃப் transverse axis a dash is equal to 2a, length of conjugate axis b dash is equal to 2b, length of lateral rectum 2b square by a. So the அப்படியே வேணா எழுதிடலாம். a dash is equal to 2a, b dash is equal to 2b, then length of lateral rectum வந்து என்ன 2b square by a. புரிஞ்சதில்ல? அவ்வளோதான், வெரி சிம்பிள். தென் அதே மாதிரி தான் இங்கேயும் சென்டர் பார்த்தீங்கன்னா h, k. ஸோ transverse axis சரியா, transverse axis parallel to y axis. இப்போ transverse axis parallel to y axis அப்படின்னு சொல்லும்போது x is equal to 0. x is equal to 0 னா x is equal to என்ன வந்திருக்கு h, 0 கூட x வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது conjugate axis, conjugate axis parallel to x axis. அப்போ என்ன வந்திருக்கு y is equal to 0, that is y is equal to 0 plus k. புரிஞ்சுதா? தென் 4k, 4k என்ன வந்துடும், இதுக்கு நேரம் ஆப்போசிட். அங்கே 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ இல்லையா, ஏஇக்கு பதிலாக சி போடுவோம். 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, தட் இஸ் 0 கூட ஹைச் ஆட் பண்ணிக்கலாம். கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. தென் வெர்டிசஸ், வெர்டிசஸ் என்ன வந்திருக்கு, மேஜர் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எழுதினா போகிறோம். 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வரும். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், ஹைச், கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் வந்து ஒய் வேல்யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி. ஈக்குவேஷன் ஆஃப் directrices, y is equal to k plus or minus a by e. இங்கே k plus or minus ae, c நாலே ae தானே, ae இங்கே k plus or minus a by e. அதுக்கப்புறம் இதுதான், இது length of transverse axis, length of conjugate axis, length of lateral rectum, இதெல்லாம் சேம் தான். புரிஞ்சதில்ல? வெரி சிம்பிள் தான், எந்த கஷ்டமும் கிடையாது. பட் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, இந்த டேட்டாஸை தரவு பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டைம் எடுத்தினாலும் எத்தனை தடவை எழுதி பார்த்தனாலும் அந்த டேட்டாஸை தரவு பண்ணிங்கன்னா தான் ஃபர்தராக நம்ம வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் 5.2ல 6th sum. Prove that length of lateral rectum of hyperbola x square by a square minus y square by b square equal to 1 is 2b square by a. அப்போ ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன் தெரியும். இதான் ஹைப்பர்போலாவோட ஃபிகர். இதில் ஃபோக்கஸ் என்ன வரும், 0, சி. இங்கே 0, மைனஸ் சி, சாரி எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. ஸோ சி, 0, இங்கே என்ன வந்துடும் மைனஸ் சி, 0. சரிண்ணா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ இங்கே சீன் போடுறதை விட எது போட்டால் ஈஸியாக இருக்கும், ஏஇ, 0ன்னு போட்டால் நமக்கு சிம்பிளாக டைரக்ட் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். இருக்கட்டும், இது நம்ம சௌரியத்துக்கு தான் ஏஇக்கு பதிலாக சி போடுவோம். அப்போ இந்த பாயிண்ட்டை ஏஇ, ஒய்ன்னு எடுத்துப்போம். அப்போ லெட் எஸ் எல்1 இஸ் ஈக்குவல் டு ஒய்1. அப்போ பாயிண்ட் எல்1ஓட எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஏஇ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ ஒய்1. So therefore the point, since the point AE, y1 is lies on hyperbola. Therefore, this x value is y value. AE the whole square by a square minus y1 square by b square equal to 1. சரிதானே? இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க, ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம். ஸோ ஒய்1 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஈக்குவல் டு
y1 square is equal to b square into e square minus 1. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஹைப்பர்போலான்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரணும், b square is equal to a square into e square minus 1 இல்லையா. இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. b square by a square is equal to e square minus 1. சரி, அப்போ e square minus 1க்கு பதில் இப்போ யாரை போட்டுக்கலாம், b square by a square. சரிண்ணா, b square is equal to சொல்ல சரிதானே y1 square by b square, இது இங்கே e square minus 1. அப்போ b square equal to a square into e square minus 1. அப்போ e square minus 1க்கு பதிலாக b square by a square. அப்போ y1 square is equal to என்ன வந்துடுது, b square by a வரணும். சரிண்ணா, கரெக்டு தான். அப்போ b square into b square by a square. சரிதானா, இந்த e square minus 1க்குலாம். ஸோ y1 equal to square root of b square the whole square, b square into b square the whole square divided by a square. அப்போ therefore என்ன வந்திருக்குன்னு பாருங்க, y1 is equal to b square by a. ஸோ இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டாம், ஏன்னா y1ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தானே, y axis distance. So y1 is equal to b square by a. Therefore SL1 equal to b square by a. That is equal to the length of semi-lattice rectum. Length of என்ன வந்திருக்கு, semi-lattice rectum. Therefore length of lattice rectum is equal to SL1 plus SL1 dash. சரியா, அவ்வளோதான். இதில் வேணால் இப்படி கூட போட்டுக்கலாம். Therefore SL1 is equal to SL1 dash is equal to b square by a. இப்போ ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, b square by a by b square by a ஈக்குவல் டு வந்திருக்கு 2b square by a. அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸை மட்டும் y1 எடுக்கு. இதே சேம் சிமிலராக தான் என்ன பண்ணியிருப்போம், எலிப்ஸுக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் எடுத்திருப்போம், பட் இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். சரியா, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 5.2-7 ஷோ தட் absolute value of difference of focal distances of any point P on the hyperbola is the length of its transverse axis. நல்லா கவனிச்சுக்கோங்க, difference of the focal distances equal to the length of its transverse axis. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எலிப்ஸுக்கும் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஹைப்பர்போலாக்கான ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணிடலான்னு பாருங்கள், கர்வ் வரைஞ்சிக்கலாம். இது சென்டர், இது எஸ், இது எஸ் டேஷ். Let P be any point on the hyperbola. இது Z, இது ஒரு டைரக்ட்ரிஸ், இது Z dash. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் SP, இது S dash P, இதுதான் ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். அதாவது கர்வுக்கு மேலே உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் அதனுடைய ஃபோக்கஸுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோக்கல் டிஸ்டன்சஸ். தட் இஸ் SP ப்ளஸ் S dash P. இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் தட் இஸ் என்ன வந்திருக்கு, SP டிஃபரன்ஸ் S dash P இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இட்ஸ் மேஜர் ஆக்சிஸ். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. டிஃபரன்ஸ்னால் இந்த சிம்பிளை போடுங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் SP மைனஸ் S dash P இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 2a. புரிஞ்சுதா, டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சிம்பிளை போடுங்க. நமக்கு புக்கில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லும்பொழுது மாடுலஸ் ஆஃப். மாடுலஸ் போட்டாச்சுன்னா SPலேருந்து S dash P மைனஸ் பண்ணாலும் S dash Pலேருந்து SP மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா S dash P தான் லென்த்தி,
லென்த்து கூடுதலாக இருக்குது, எஸ்பி லென்த்து குறைவாக இருக்குது. ஆக்சுவலி இதுலேருந்து இதை கழிக்கணும், எஸ்பியிலேருந்து எஸ்-பியை கழிக்கணும். சரியா? மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் கோனிக்கை யூஸ் பண்ணும். அப்போ அஸ் யூஸ்வல், ஸோ இங்கே பியிலிருந்து இங்கே ஒரு கோடு, ஸோ இது பிஎம், இது பிஎம் டேஷ். புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுனா எஸ்பி பை பிஎம், எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ. இன்னொன்று எஸ் டேஷ் பி பை பிஎம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ. சரிண்ணா? ஒன்று எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ பை டெஃபினிஷன், இதில் போட்டுக்கோங்க, பை டெஃபினிஷன் ஆஃப் கோனிக். Then S dash P by PM dash is equal to E. Just இதை cross product பண்ணிக்கோங்க. SP equal to E into PM. S dash P is equal to E into PM dash. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம், SP அல்லது S dash P மைனஸ் SP. சரிண்ணே? சரி, நீங்கள் மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது. எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி, உங்களுக்கு புரியதுக்கு வசதிக்கான இப்படி எழுதுகிறேன். அப்போ ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இ இன்ட்டு பிஎம் டேஷ் மைனஸ் பிஎம். புரியுதா? மாடலஸ் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. சரியா? அப்போ ஈக்குவல் டு, ஸோ இ இன்ட்டு பிஎம் டேஷ் மைனஸ் பிஎம். பிஎம் டேஷ்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பிஎம்மை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு என்ன கிடச்சிரும், எம் டேஷ் கிடச்சிரும். சரியா? மாடலஸே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? அப்போ ஈக்குவல் டு வாட் இஸ் எம் டேஷ்? எம் டேஷ் அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா என்ன வந்துடும், எம் டேஷோட லென்த்தும் இசட் டேஷோட லென்த்தும் ஒன்று தான். அப்போ எம் டேஷ் இன்ட்டு இசட் டேஷ். வாட் இஸ் இசட் டேஷ்? 2a by e. சரிதானா? z டேஷோட வேல்யூ என்ன, 2a by e. இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. therefore s dash p minus sp is equal to 2a. அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ஸோ எலிப்ஸுக்கு நம்ம என்ன படிச்சோம்னா sp plus s dash p is equal to 2aன்னு படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம், sp difference s dash p. difference means எது லென்த்து ஜாஸ்தியாக இருக்குதோ அதுலேருந்து லென்த்து கம்மியாக இருக்கக்கூடியதை மைனஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி தான், அல்லது இப்படி புக்கில் சொல்லியிருக்கபடி இப்படி தான் எழுதணும். எஸ்பி மாடுலஸ் ஆஃப் எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பின்னு எழுதணும், அல்லது எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி. ஸோ இதே இப்படி படிச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2a. மாடுலஸ் இருக்கிறதுனால எஸ் டேஷ் பிலேருந்து எஸ்பியை மைனஸ் பண்ணாலும் எஸ்பிலேருந்து எஸ் டேஷ் பியை மைனஸ் பண்ணாலும் நமக்கு லென்த்து ஒரே மாதிரி தான் வரும். அதனால தான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலான்னு கேட்டாச்சுன்னா என்ன எழுதணும், மாடுலஸ் ஆஃப் எஸ் டேஷ் பி மைனஸ் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2a. அவ்வளோ. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். இதை நம்ம ஜென்ரலாக சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன், அப்படிதானே? ஜென்ரல் ரிசல்ட் ஆஃப் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி. அங்கே எலிப்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், எ பாயிண்ட் move such that the sum of the distances from two fixed point in a plane is a constant, then the locus of the point is an ellipse அப்படின்னு படிச்சிருந்தோம். அங்கே எழுதி போட்டிருந்தேன், அதை பாருங்கள். அப்போ இங்கே என்ன வரும்னா, a point moves such that the difference of distances from two fixed points in a plane is a constant. In a plane is a constant. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். வந்து இதுதான் difference of distances from two fixed points. Two fixed points யாரெல்லாம், s s dash. இந்த ரெண்டு two fixed points in a plane is a constant. Then the locus of the point is a hyperbola.
இது ஒரு ஜென்ரல் ரிசல்ட். இதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலிப்ஸ்ன்னு கேட்டால் SP ப்ளஸ் S dash P is equal to 2A. ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலான்னு கேட்டால் மாடுலஸ் ஆஃப் SP மைனஸ் S dash P அல்லது S dash P மைனஸ் SP is equal to 2A. அங்கே ஜென்ரல் ரிசல்ட் என்ன சொல்லுவோம்? எலிப்ஸில் எ பாயிண்ட் மூவ்ஸ் சச் தேட் த சம் ஆஃப் த டிஸ்டன்சஸ்னு வரும். எலிப்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டூ ஃபிக்ஸட் பாயிண்ட் இன் எ பிளேன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், தென் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஏ ஹைப்பர்போலா. இங்கே வந்து என்ன வரும் அப்படிங்கிட்டாச்சுன்னா எ பாயிண்ட் மூவ் சச் தேட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்சஸ் ஃப்ரம் டூ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், தென் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஏ ஹைப்பர்போலா. கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது 1 மார்க் சம்முக்கோ அல்லது 2 மார்க் 3 மார்க் சம்முக்கு தேவைப்படும்.